பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் தேனிலும் இனிமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஆமாங்க, அற்பம் அப்படின்னு பார்த்தோம்னா வேதாகமத்துல நிறைய பேருக்கு அற்பமா எண்ணப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய நேரம் அற்பமா தான் நம்ம காணப்பட்டிருக்கோம் இல்லையா? இதுல வேதாகமத்துல ரொம்ப சிறப்பா யோபுவை பார்த்தோம்னா அவருக்கு ஆரம்பம், அவர்கிட்ட இருந்த செல்வம் எல்லாமே செழிப்பு, அவருடைய பிள்ளைகள், மனைவி, அவருடைய நண்பர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவரை விட்டு போயிட்டாங்க. யாருமே அவருக்கு இல்ல. அவருக்கு தனிமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, ஒரு கொடுமையான ஒரு வியாதி, மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதி அவரை ஆட்கொண்டுச்சு. ரொம்ப அற்பம். சோ நண்பர்கள் பாக்குறவங்க எல்லாரும் ரொம்ப அவரை அற்பமா அவரை நினைச்சாங்க, பேசினாங்க இல்லையா? ஆனாலும் யோபு அவங்க மனைவி சொன்னா கூட கேட்கல. அவரு கடவுள் மேல வச்சிருந்த பக்திய அதை அப்படியே உறுதிப்படுத்தி அதை செயல்படுத்தினாரு. தேவன் யோபுவோடைய உத்தமத்தை பார்த்துதான் ஆசீர்வதிச்சாரு. எப்படி ஆசீர்வதிச்சாரு பாத்தீங்கன்னா, இழந்து போனது எல்லாவற்றையும் ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் யோபுவுக்கு கட்டளையிட்டாருங்க. பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட நீங்களும் நிறைய இழந்திருக்கீங்க. அநேகரும் கண் முன்னாடி நீங்க அற்பமா எண்ணப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் உங்களை அற்பமா, தூஷணமா, ரொம்ப கேவலமா பேசியிருப்பாங்க. சோ நீங்க அதை பத்தில கவலையப்படாதீங்க. ஏன்னா யோபுவை ஆசீர்வதித்த தேவன் நம்ம வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கையிலையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, யோபு போல ஒரு உத்தமம், உண்மை, பக்தி, ஒரு வைராக்கியம், சோ விசுவாசம் எல்லாத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், யோபு போல நம்ம ஒரு நல்ல நடத்தைகள் உள்ளவர்களா இருந்தோம்னா நிச்சயமா நம்மளையும் தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. இந்த நாள் வார்த்தை ஆசீர்வாதமா இருக்க சொல்லி நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.